ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு பிஸ்கட் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜீனியை பவுட்ரு பண்ணி இந்த கோதுமை மாவில் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கையில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். எடுத்த உடனேயே தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்பவும் சாஃப்டாகவும் பிசைய வேண்டாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ அடுத்ததான் நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இதில் கோதுமை மாவு போட்டு இந்த உருண்டையை அப்படியே எடுத்து வச்சு ரொம்ப கெட்டியாக தேய்ச்சிக்கலாம். நல்லா கனமாக தான் தேய்க்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாதுங்க. நல்லா கனமாக தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும்போது மாவு ஒட்டுச்சுன்னா கோதுமை மாவு கூட சேர்த்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கத்தி எடுத்துகிட்டு 4 ஓரங்களில் கட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் சின்ன சின்ன பீஸாக சதுர சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து போட்டுடலாங்க. எண்ணெய் அதிகமாக சூடு பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு காஞ்சால் போதும். இதில் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரியாக வெந்து வரும். அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க. வெந்துருச்சு. எண்ணெயில் இருக்கும்போதே ஹார்டாக இருக்கையில் எடுத்துடாதீங்க, கடிக்கவே முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கையில் எடுத்துருங்க. ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம கட் பண்ணி வச்சதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் இந்த ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோதுமை மாவு பிஸ்கட்டு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அந்த பிஸ்கட் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.